பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலடெல்பியா ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக எப்பொழுதும் மகிமைப்படும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை நாம் எப்பொழுதும் உயர்த்தும்படியாக தேவ சமூகத்தில் நாம் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் அவருடைய வல்லமையான கிரியைகளினால நம்மை அளவில்லாமல் நிரப்புவாராக. வேதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 6, 7, 8 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்களும் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் எப்படி கிரியை செய்வார் என்பதை அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு பலன் அளிக்கிற தேவனா இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் எப்படி கிரியை செய்வார்? நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார் என்றால் அது அப்படி கிடையாது. ஆண்டவர் அவருடைய வசனத்துல எப்படி சொல்லி இருக்கிறாரோ, தேவனாகிய கர்த்தரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் இருக்கிறார். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளான மனிதனை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய வெளியரங்கமான எல்லா காரியங்களையும் மனிதர்கள் பார்க்க முடியும். நாம் வெளியில் பேசும் பொழுது, சிரிக்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களையும் மனிதர்கள் பார்க்க முடியும். ஆனால் யாரும் பார்க்காத நம்முடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை, நம்முடைய இருதயத்தை ஒரு மனிதனாலும் பார்க்க முடியாது. ஆண்டவராகிய தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்ப்பதில்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை, நம்முடைய அந்தரங்க காரியங்களை தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறவரா இருக்கிறார். நம்முடைய அறை வீட்டிற்குள்ளாக பிரவேசித்து நம்முடைய இருதயத்தில் இருந்து நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களையும், கேட்கிற காரியங்களையும் நம்முடைய பிதாவாகிய தேவன் பார்த்து நமக்கு பலன் அளிக்கிறவரா இருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். நம்முடைய இருதயம், நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கும் பொழுது நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பிதாவாகிய தேவன் பார்த்து நமக்கு வெளியரங்கமான பதிலை கொடுக்கிறவரா இருக்கிறார். நாம் ஜெபித்தது ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், மனிதர்கள் ஒருவருக்கும் தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவன் மாத்திரமே அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்ட நம்முடைய தேவன் அதற்கு பிரதிபலன் கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் மத்தியில பார்க்கும்படியாக அதனுடைய பிரதிபலனை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். எனவே நாம் நம்முடைய உள்ளான மனிதனை தேவனுக்குள்ளாக எப்பொழுதும் பலப்படுத்துகிறவர்களாய், நம்முடைய தேவன் நம்மை பார்க்கிறார் என்ற தெய்வ பயத்தோடு நாம் எப்பொழுதும் வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு வேஷமான வாழ்க்கை, மனிதர்களுக்கு முன்பாக ஒரு வேஷமான ஒரு வாழ்க்கை, இவைகள் எல்லாம் மனிதர்கள் நம்பலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோது வேஷத்தை அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர் உண்மை உள்ள தேவன், அவர் உண்மையை மாத்திரமே அங்கீகரிக்கிறவரா இருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே என்று வேதத்துல வாசிக்கிறோம். நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய உள்ளின் திரியங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவரா இருக்கிறார். நீதிமானை சோதித்தறிகிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம்.
இருதயத்திலிருந்து புறப்படுகிறவர்கள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை, யாருக்கும் தெரியாத நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு அவர்தான் பிரதிபலன் கொடுப்பார், அவர்தான் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர்தான் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்று நாம் எப்பொழுதும் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு நேராக நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நேரம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நம்முடைய இருதயமானது தேவனுக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயத்தோடு நாம் உண்மை உற்சவமாய் ஆண்டவருக்காக வாழும் பொழுது நமக்கு அவர் பலன் அளிக்கிற தேவனா இருக்கிறார். எசேக்கியா ராஜா அவருடைய வாழ்க்கை கடைசி முடிய போகிற நேரத்துல, அந்த மரண தருவாயில எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உண்மையும் உச்சமமாய் நடந்து கொண்டேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லும் பொழுது, உமக்கு முன்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்தருளும் ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர், என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை உமக்கு தெரியும், உமக்கு முன்பாக நான் உண்மை உத்தவமாய் வாழ்ந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று அவன் தேவனிடத்தில் சொன்ன பொழுது, அப்பொழுதே தேவனாகிய கர்த்தர் 15 வருடங்கள் அவனுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணினார். கர்த்தர் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிறார், நம்முடைய அந்தரங்க ஜெபத்தை பார்க்கிறார். இருதயத்திலிருந்து நாம் பேசுகிற ஒவ்வொன்றை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயமே நமக்கு மிகப்பெரிய அடையாளமாக, சாட்சியாக இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய உள்ளிந்திரியங்களை பார்க்கிறார். எனவே நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எதுவா இருந்தாலும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற தெய்வ பயத்தோடு நம் ஆண்டவருக்கு பயந்து வாழும் பொழுது அவர் நமக்கு பலன் அளிக்கிற தேவனா இருக்கிறார். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லும் பொழுது, நீ உன் மாமியாருக்காக செய்தவர்கள் எல்லாம் நான் கேட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு கண்டிப்பாக பிரதிபலன் உண்டு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று போவாஸ் சொல்லுகிறார். ரூத் மோவாபிய தேசத்துல அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு, அவர்கள் பட்ட பிரயாசங்களுக்கு தேவன் இஸ்ரவேல் தேசத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். காரணம், ரூத்தினுடைய இருதயம், ரூத்தினுடைய குணாதிசயம் தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமா இருந்தது. அதே போலதான் நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் என்றால் நமக்கு மிகப்பெரிய பிரதிபலங்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். எப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் கேட்கிறார் என்றால் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். இந்த உள்ளிந்திரியம் சுத்தமா இல்லாமல், அந்தரங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இல்லாத வெளியரங்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அதிகமான நேரங்கள் ஜெபிக்கிறார்கள். பல வார்த்தைகளை சொல்லி மணிக்கணக்கில் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பல மணி நேரம் நாம் ஜெபித்தால் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிறார், நமக்கு பதில் கொடுக்கிறார் என்று அஞ்ஞானிகள் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை. தேவனாகிய கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் இருதயத்தில் இருந்து உள்ளான மனிதன் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துதான் ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இல்லை என்றால் எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலும், எத்தனை நாட்கள் ஜெபித்தாலும் அதற்கு ஒருபோதும் பிரதிபலன் இல்லை என்பதை அவர்களுக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், அஞ்ஞானிகளை போல நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், எனக்கு பிரியமான ஜெபம் எது? ஆண்டவர் சொல்லுகிறார், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு நீ வஸ்திரத்தை கொடுப்பதும், துரத்துண்டவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுவதும் என்று சொல்லி, இவைதான் எனக்கு பிரியமான உபவாசம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எசேயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது மனுஷர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் அப்படியே இருந்து செபிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நற்கிரியைகளை செய்யும் பொழுது, உங்களுடைய இருதயம் நன்மையானதை நினைக்கும் பொழுது, நல்ல கிரியைகளை எங்களுக்காக நீ எனக்காக நீ செய்யும் பொழுது நீ பண்ணுகிற ஜெபம் உபவாசமாக கருதப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வீண் வார்த்தைகளினால் அளப்பாதையுங்கள், அதிக வசனிப்பினால் தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். யார்? அஞ்ஞானிகள் நினைக்கிறார்கள். நாம் அஞ்ஞானிகளை போல இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு புத்தியும் அறிவையும் கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தை வாசித்து தேவனாகிய கர்த்தருடைய குணாதிசயங்களை நாம் பார்த்து தேவனுக்கு எது பிரியும், தேவனுக்கு எது பிரியமில்லை என்பதை நாம் வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பார்த்து வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் போது மாத்திரமே
கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். மனுஷருடைய கற்பனைகளை கை கொண்டு உபதேசங்களாக அவர்கள் அதை கை கொள்ளுகிறார்கள். அதன்படி அவர்கள் செய்கிற ஆராதனைகள் வீணான ஆராதனைகள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். மனுஷர்கள் சொல்லுவார்கள், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம், இப்படி என்றால் ஆண்டவர் கேட்பார் என்று அநேகர் தங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரை நினைத்தபடி பேசுகிறார்கள். இல்லை, கர்த்தர் எப்படி இருப்பார், ஆண்டவர் எப்படி செய்வார் என்பதை வசனத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய குணாதிசயம் வசனத்திலிருந்து தான் நமக்கு தெரியும். வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், அஞ்ஞானிகளை போல நான் வாழாமல் நான் ஞானம் உள்ளவனாய் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவனா நான் இருக்கும் பொழுது என்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறவரா இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே, நாம் ஜெபிக்கிறதற்கு முன்னமே நமக்கு என்னதெல்லாம் தேவை என்பதை நம்முடைய தகப்பன், நம்முடைய பிதாவாகிய தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். எனவே நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய உள்ளான மனிதன் எப்பொழுது தேவனுக்கு பிரியமா இருப்பான் என்றால், உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு உங்கள் படுக்கையிலே அமர்ந்திருங்கள் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் தேவனோடு பேசிக்கொண்டு இருக்கும் என்றால், நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கும் என்றால், நம்முடைய இருதயத்தின்படி நாம் உண்மையாய் வாழ்வோம் என்றால், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவர் நமக்கு செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். நமக்கு என்னது தேவை என்பது அவருக்கு தெரியும். நமக்கு எவ்வளவு தேவை என்பது அவருக்கு தெரியும். நாம் எவைகளில் குறைவு உள்ளவர்களா இருக்கிறோம், எவைகள் நமக்கு நிறைவா இருக்கிறது என்பது எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் வேதவசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது, ஆனால் அவர் தம்முடைய பிள்ளைகள் மீது அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள், நாம் கேட்க போகிற காரியங்கள், நாம் ஜெபிக்க போகிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே கர்த்தாவே நீர் அவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீர் என்று தேவனுடைய தாசனாகிய தாவீது சொல்லுகிறார். நாம் என்ன பேச போகிறோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு இன்னது தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தில் என்ன சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை நமக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய உள்ளான மனிதனாகிய வாழ்க்கை, நம்முடைய ஆத்துமாவில ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே. மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாம் என்ன சிந்திக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன நம்ம அடுத்து என்ன செய்வதற்காக திட்டமிட்டு இருக்கிறோம், யாரை குறித்து எப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம், இவையெல்லாம் மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நன்றாக தெரியும். இருதயத்தில் நிறைவு வாய் பேசும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அநேகர் இருதயத்தில் நினைத்திருக்கிற காரியங்கள் ஒன்று இருக்கு, ஆனால் வாயில் பேசுவது அடுத்த வார்த்தைகள் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இருதயமும் வாயும் நம்முடைய செயல்களும் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு உண்மைதான் தேவை. பரிசேயன் செபிக்கிறான், ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், எல்லாவற்றிலும் தசமமாக கொடுக்கிறேன், இந்த ஆயக்காரனை போல நான் வாழவில்லை என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த ஆயக்காரனோ வானத்திற்கும் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு பாவியாக என் மேல் கிருபையா இரும் என்று சொன்னான். பாருங்கள், அவன் உள்ளத்திலிருந்து அவன் சொல்லுகிறான், நான் பாவி ஆண்டவர் என்று சொல்லுகிறான். நான் பாவி என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை நீதிமானாய் மாற்றினார். ஆனால் இன்னொருவனோ, பரிசேயனோ, தன்னை நீதிமான் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய இருதயம் எப்படி இருக்கும் என்பது ஆண்டவருக்கு தெரியாது என்று, ஆண்டவர் வெளியரங்கமானதை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று. ஏனென்றால் ஆண்டவர் பரிசேயர்களை சதுசேயர்களை பார்த்து சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லுகிறார். வெளியில பார்க்க நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள், உங்கள் இருதயமோ மிகவும் மோசமானதா இருக்கிறது என்று நம்மை ஆண்டவர் அந்த ரங்கத்தில் பார்க்கிறார். நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நம்முடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறீர் ஆண்டவரே. எனவே என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமா இருக்க வேண்டும். என்னுடைய உள்ளிந்திரியங்களை பார்க்கிறவர் நீர் என்னை குறித்து பார்க்கும் பொழுது நீர் என் மீது பிரியப்பட வேண்டும் ஆண்டவரே. எனவே என்னுடைய இருதயம் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தமானதா இருக்க வேண்டும். தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற தெய்வ பயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே,
நாங்களும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ரங்கத்தில் பார்க்கிற எங்கள் பிதாவாகிய தேவன் எங்களுக்கு வெளியரங்கமாய் நீர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறீர். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னுமே எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். எங்களுடைய இருதயம் ஆண்டவருடைய மகிமையினால பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கட்டும் அப்பா. என்னுடைய இருதயத்தில் நீர் மாத்திரமே வாசம் பண்ணுவீராக. என்னுடைய வாழ்க்கையை எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. உன்னை நாம மகிமைப்படுவதாக. எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.